அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இன்று மகா சிவராத்திரி. இந்தியா முழுவதும் சிவன் கோவில்களில் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆஸ்கர் மேடையில் முதலில் தமிழ் பேசி உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி தன்னுடைய புகழை கடவுளுக்கும் தன்னுடைய தாய்க்கும் சமர்ப்பித்த ஏஆர் ரகுமான் லாஸ் ஏஞ்சல்ஸில் 81வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 6 மணிக்கு தொடங்கியது. இதில் தமிழரான ஏஆர் ரகுமானுக்கு சிறந்த இசைமலுக்கான ஆஸ்கர் விருதும் சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான ஆஸ்கர் விருதும் வழங்கப்பட்டது. உலகத்திலேயே ஒரு பெரிய தமிழர் என்ற பெருமையை படைத்திருப்பது அனைவரும் சந்தோஷமுடைய செய்தியாக இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. ஈழ நாட்டு தமிழர்கள் ஐரோப்பாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை முன்பு ஜெனீவாவில் இலங்கை தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தியும் காட்டுமாராண்டியான இலங்கை ராணுவம் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியும் 15,000க்கும் மேற்பட்ட ஈழ தமிழ் மக்கள் போராட்டம் நடத்தியதாக ஜெனீவாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டின் அரசியல் பிரிவு தலைவர் திரு நடேசன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்றும் ஆனால் ஆயுதங்களை கைவிட முடியாது என்று தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதியாக எச்.எல். கோகலே நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் இதற்கான உத்தரவை ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் பிறப்பித்துள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஐகோர்ட் நுழைவாயில் அருகில் இன்று வக்கீல்கள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருவதாகவும் சென்னை ஐகோர்ட்டுக்கு இனி தமிழக போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்றும் மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையை அனுமதிக்க வேண்டும் என்றும் வக்கீல்கள் போலீஸ் மோதல் குறித்து சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்றிய சட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி வந்த பிறகுதான் உயர்நீதிமன்றத்தில் மோதல் ஏற்பட்டதாகவும் அவருக்கு பின்னணியில் சில அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாகவும் கருத்து தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கடும் ரகளையில் சட்டசபையில் ஏற்படுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் உண்மை தொண்டனும் தன்னுடைய செயல்பாடுகளில் எப்பொழுதும் ஒரு சுத்தத்தை கடைபிடித்து வந்த மாபெரும் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி விட்டதாகவும் ஈழ தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடுகளால் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக மதுரையில் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் டாக்டர் ராமதாஸ், திரு வைகோ, திரு பாண்டியன், திரு திருமலவாளன் ஆகியோர் சென்னையில் நிருபர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். இதையில் சென்னை உயர்நீதிமன்ற தாக்குதலில் போலீசுக்கு உத்தரவு இட்டது யார் என்ற கேள்வியை தமிழக முதல்வருக்கு எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கிடையில் 2 கோடி மக்களிடம் கையெழுத்து வாங்கும் நிகழ்ச்சியை இவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்ததாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் காவல்துறை கருணாநிதியின் கட்டுப்பாட்டில் இல்லை, யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது அவருக்கே தெரியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே சுய நோக்கத்தின் அடிப்படையில் உண்ணாவிரத நாடகத்தை மருத்துவமனையில் துவங்கப் போவதாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல்
சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு முதலமைச்சர் காவல்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்து அறிக்கை வெளியிட்டிருப்பது இதுவரை கண்டிராத ஒரு அசிங்கமான செயல் என்றும், ஐகோர்ட்டில் தாக்கப்பட்ட 500 வாகனங்களுக்கு நஷ்ட ஈடு இந்த அரசு தருமா என்று கேள்வி எழுப்பியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை துறையின் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையினை 50 மாணவ மாணவிகளுக்கு தலைமைச் செயலகத்தில் வழங்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் மின்னலும் தமிழகத்தின் இடியும் இன்று புதுச்சேரியில் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் மின்னலாக கருதப்பட்ட இயக்குனர் பாரதி ராஜாவும் தமிழகத்தின் இடி முழக்கமான சீமானை புதுச்சேரி சிறையில் சந்தித்து இருவரும் பேசியதாக புதுச்சேரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 24 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை மாலை வானத்தில் பச்சை நிறத்தில் பளபளக்கும் நட்சத்திரமான கிரீன் கமட் என்ற நட்சத்திரம் நாளை அனைவரும் சாதாரண கண்களில் பார்க்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 23 பிப்ரவரி 2009 பிற்பகல் 2:30 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் வழக்கம் போல் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழ்நாடு அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.